பீட்ரூட் சாப்ஸ் பண்ண தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இது கூட மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு 1/4 கப் தேங்காய் துருவல், 2 துண்டு இஞ்சி, 3 பட்டை, 1 டீஸ்பூன் குருமிளகு, 6 பல்லு பூண்டு. கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் இதில் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. பீட்ரூட் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1 டீஸ்பூன் குருமிளகு பாருங்கள் எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருங்க. இது கூட 1/4 கப்பு தேங்காய் துருவல். தேங்காய் பாருங்கள் ஓரளவு வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ண பட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வருங்க நம்மளுக்கு. காரத்துக்கு 1 டீஸ்பூன் தான் குருமிளகு சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி, பட்டை, குருமிளகு, பூண்டு, தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா போட்டிருக்கோங்களா அதோட பச்சை வாசமெல்லாம் போகும். ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீட்ரூட் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் சாப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுட்டேன். இது வந்து நீங்கள் ரைஸு சப்பாத்திக்கெலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.